அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையிலே நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் நல்லவராக இருந்து நம்மை மட்டும் பாதுகாத்து வழிநடத்தின மேலான தெய்வம் நினைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27-28 வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தெய்வ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் அகாயத்து பறவைகளையும் பூமி மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்டதான ஒரு மேன்மையான நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டதான மனிதர்கள் கீழ்ப்படியாமல் தங்களுடைய கண்கள் கண்டதெல்லாம் இச்சித்தார்கள். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது, அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நீத்தமும் பொல்லாததாய் காணப்பட்டது. ஆதலால் தான் கர்த்தர் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது அவர் இருதயத்துக்கு விசனமாக காணப்பட்டது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவர்களை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது என்றா சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த நாட்களிலும் ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். தேவன் அவரை எடுத்துக்கொண்டார். மாத்திரமல்ல, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமமுமாக காணப்பட்டான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஆகையால் கர்த்தருடைய கண்களில் அவருக்கு கிருபை கிடைத்தது. தெய்வ சாயலை கொண்டிருந்த நோவா அழிவில் இருந்து காக்கப்பட்டார் என்று சொல்லி நாம் அறிவோம். நமக்கும் அதே சாயலை கர்த்தர் தந்திருக்கிறார். அந்த தெய்வ சாயல் உங்களின் நாட்களே காணப்படுகிறதா? அதை ஒவ்வொரு நாளும் தரித்து கொண்டிருக்கிறீர்களா? நாட்கள் எங்கு பார்த்தாலும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் திரளாய் நடந்து கொண்டிருக்கிறது. அநேக ஜனங்கள் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் புத்திகள் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் உணர்வில்லாதவர்களாக சகல விதமான அசுத்தங்களையும் ஆவலோடு கூட செய்வதற்கு ஆவல் கொண்டவர்களாய் காணப்படுகிறார்கள். இப்படிப்பட்டதான கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுக்கு மாசற்ற பிள்ளைகளுமாக இருந்து மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டு அவருக்கு சாட்சியாக வாழ்ந்து உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களை அவரண்டை கொண்டு வர வேண்டும் என்று தேவன் விருப்பமுடையவராய் இருக்கிறார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமும் நமக்கு தெரிவிக்கின்றது. எனவே நாட்களே தேவ சமூகத்தில் நம்மை பரிபூர்ணமாக அர்ப்பணிப்போம். உம்மை போல எங்களை மாற்றும் ஆண்டவரே, உம்முடைய சிந்தை எங்களில் நிறைவேறட்டும் என்று சொல்லி தேவனுடைய கருத்திலே நம்மை பரிபூர்ணமாக நாம் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்ம எடுத்து பயன்படுத்த போதுமானவராயிருக்கிறார். நாட்களில் அவருடைய சிந்தை தரித்தவர்களாக, அந்த தேவனுடைய சாயலை தரித்தவர்களாக கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து அவருடைய சித்தம் செய்து அவருக்கு பிரியமாய் வாழ கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. ஜெபிக்கலாமா? நாங்கள் நேசிக்கிற அன்பின் நல்ல தொகுப்பினை இந்த நல்ல காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொகுப்பினை உம்முடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்டதான மனிதர்கள் கர்த்தாவே தங்களுடைய கண்கள் தோன்றதான இச்சையில விழுந்த ஆண்டவரே, மனம் போன்று போக்கிலே வாழ்ந்து அந்த சாயலை இழந்தவர்களாய் காணப்பட்டார்கள். ஆனாலும் அந்த சாயலை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் தம்முடைய குமாரன் இந்த பூமிக்கு அனுப்பி ஆண்டவரே, கல்வாரி சிலுவையில் சிந்திருந்தான அந்த பரிசுத்த இரத்தத்தினால் கர்த்தாவை நீர் எங்களை மீட்டு ரட்சித்து அந்த சாயெல்லாம் நீர் எங்களை தரிப்பித்திருக்கிற அதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய சாயலை பெற்ற நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவை ஒரு நாளும் அதிலிருந்து நாங்கள் வழுகி விழுந்து போகாதவர்களாக உமக்கென்று வாழ, உமக்கு பிரியமாய் வாழ, நம்முடைய சுத்தம் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்பா, நீர் எங்களை எடுத்து பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.